நாளைக்கு சித்திரை முத நாள் சித்திரை விசுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைட்லலாம். கண்டினியூவா இன்னைக்கு மதியானத்துல இருந்து நான் பாக்குறேன் தட்டுல வந்து கண்ணாடி வச்சு 3 முக்கணிகளும் வச்சு வீட்டுல இருக்கிற தங்கம் வெள்ளி காசு எல்லாத்தையும் வச்சு அது முகத்துல முழிச்சா கண்டிப்பா வந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே இதே மாதிரி தொடரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிற சொல்றாங்க. எங்க ஊர்ல எல்லாம் பெருசா எனக்கு அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ எங்க அப்பா ஏதோ ஒரு 10 ரூபா, இப்ப 10 ரூபா தருவாரு இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். அது வரைக்கும் 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா 50 பைசா அந்த மாதிரி தான் தருவாங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு, இதெல்லாம் வாங்கிறது முடியறவங்க நாளைக்கு சாப்பாடுக்கே நம்ம சம்பாதிச்சாதான் உண்டு அப்படிங்கிற முடிகிறவங்க எப்படி வாங்குவாங்க? அப்படி இருக்கிறவங்க யாரு வாங்குவாங்க? எப்படி வாங்குவாங்க? வீட்டுல இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி ஏதோ வச்சிருவாங்க. 100 ரூபாய் ஆகுமே பழம் அப்படின்னு யோசிக்கிறவங்க எப்படி வாங்குவாங்க? ஒரு தட்டு புதுசா வாங்கணுமா? வீட்டுல இருக்க தாம்பள தட்டு இருக்காதா? இல்லாட்டி கூட சாப்பிட்ற தட்டுலயாவது வச்சு அப்படி அது கூட இல்லாத எத்தனை பேரு? இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, எந்த சாத்தியம் கிடையாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நானும் ரொம்ப நாளா இது யோசிச்சுட்டே இருக்கேன். அதாச்சும் அதே போல வந்து அது என்ன அட்சய திதி இருக்கிறவங்களுக்கு தான், இல்லாதவங்களுக்கு டெய்லி இருக்கிற போக்கு தான். என்ன குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருக்க சொத்தை தும்போம், இல்லாட்டி வேலைக்கு போவோம். அதான் ஏழைகளோட வாழ்க்கை. அப்படிதானே? உண்டா இல்லையா? உண்மைதானே? கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருந்தா.